வணக்கம் நண்பர்களே. பஃப் கை ஜாக்கெட் வந்து தைக்க போகிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். போய் பாருங்கள், வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எதனா டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. பாருங்கள், பஃப் கை தைச்சிருக்கோம். பஃப் கை ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டிங்கு ஸ்டிச்சிங் ரெண்டுமே போட போகிறோம். ஃபுல் வீடியோ எல்லாமே. ஃபஸ்ட் வந்து 1.25 மீட்டர் லைனிங் வந்து 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. ரெண்டு பக்கமும் கரை இருக்கு பாருங்கள். ஏன்னா பஃப் கைக்கு துணி நிறைய தேவைப்படும், அதில் வந்து அப்படியே போட்டோம். குறுக்கில் தான் எடுக்கிறோம் நம்ம. ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஸ்ட்ரைட்டில் இருக்கும். ஸ்லீவ் வந்து குறுக்கில் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கட்டிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம கஸ்டமர் எல்லாமே எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதால் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதில் வந்து இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்குங்க. பேக் மட்டும்தான் அளவு எடுப்போம் நம்ம தச்ச ப்ளவுஸ் தான், அளவு எடுக்கிற ப்ளவுஸும் வந்து நம்ம தச்ச ப்ளவுஸ் தான். இது வந்து பைப்பிங் மாதிரி வச்சு பஃப் கை கேட்டாங்க. இது வந்து பார்டர் பைப்பிங் வைக்க போகிறோம். இதில் வந்து பைப்பிங் இருக்குது. நம்ம தைக்கிற வீடியோவை வந்து போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பார்டர் வச்சு பஃப் கை வைக்கிறோம். 22 இருக்குது, 24 வச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. பர்ஃபெக்டாக வந்து 22 இருக்குது. சைடு நம்ம எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். 24 வச்சு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி அப்படியே தீச்சிருவோம். நீங்கள் 24 வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பஃப் கைக்காக தான் வந்து 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். இல்லை வந்து 1 மீட்டர் தான் எடுத்துருக்கோம் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்குலாம். அப்படியே மடித்து போட்டுக்கலாம். அந்த 1.25 மீட்டர் ஸ்ட்ரெயிட் இருக்குது. இதில் தான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சேலி பட்டி, அப்புறமேட்டுக்கு அந்த கீழே கரை வைக்க போகிறோம் பாருங்க. 4 இன்ச்சு பார்டர் வந்து 4 இன்ச்சு பார்டர் இருக்குது. அந்த பார்டருக்கு வந்து இதில் தான் துணி எடுக்க போகிறோம். நல்லா சென்டராக வந்து நல்லா கீறிக்குங்க. கீறிக்கிட்டு கீழே வந்து லெவலாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேக் ரெடி பண்ணுவோம், அப்புறமேட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணுவோம். கீழே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் வந்து கட் பண்ணிப்போம். வந்து 1.5 இன்ச்சு மடிச்சுக்க. கீழே வந்து லெவலாக கட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுறோம். லைட்டாக முனையில் வந்து காசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிப்போம். இடுப்பு மடிக்கிறதுக்கு அப்புறம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து அது லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ கீழே வந்து 1.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சாக இடுப்பு மடிப்போம். அதுக்காக வந்து 1.5 இன்ச்சாக வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு திருப்பி போட்டுப்போம். பாருங்க, போட்டாச்சு. பேக் வந்து கீழே இருக்கு. அதை பிரிண்ட் எடுக்க போகிறோம். பேக் இறக்கு வந்து 14 இருக்கு. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 14.5 வச்சுக்கலாம். 12 இன்ச்சு அப்படியே இருக்கு. அந்த இது பாடி லூஸ் வந்து 12 24 வரும். 1 இன்ச்சு புடியத்தோடு சேர்த்து வந்து பேக் இறக்கு வந்து 14. அதை செக் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் கரெக்டாக இருக்குன்னு அதை லெவலில் இழுத்துக்குவோம். பதினாலரை வச்சாச்சு. 14 இன்ச்சு இறக்கும். 4 ஷோல்டர் பிடிக்குது, ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ பிளாட்டாக வந்து போட்டுப்போம்.
2.25க்கு 6.5 வைக்கிறோம். நெக் இறக்கு வந்து 2.25 வைக்கிறோம். 2.25க்கு 6.5. இது இடுப்பு லூஸ் வந்து 34 இருக்கு. கை லூஸ் வந்து 11 வைக்கிறோம். இந்த அளவு பிளவுஸ்ல வந்து 12 இருக்கு. கீழே வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இறங்குது. 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இது வந்து 5 இன்ச்சு இருக்கு. 9 இன்ச்சு கேட்டதால வந்து 11 வருது கை லூஸு. இப்போ வந்து 2.25க்கு 6.5 வைக்கிறோம். வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். 2.25 வச்சிட்டோம் டேப்பில். நான் மேக்ஸிமம் டேப்பும் தொட மாட்டோம், அளவு பிளவுஸ் எல்லாத்தையும் தொட மாட்டோம். நம்ம பாருங்க 6.5 இருக்கு. ஷோல்டர் விட்டுறணும். அந்த ஷோல்டர் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறணும். மொத்தம் அதெல்லாம் ஷோல்டர்லாம் சேர்த்தா 7 இன்ச்சு வைக்கணும். அந்த ஷோல்டர் பிடிக்கிட்டு எல்லாத்துலேயுமே கணக்கு வச்சுக்கினே இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு 6.5, அந்த 6 இன்ச்சு ஷோல்டர் விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு 6.5 பாருங்க. கீழே வந்து அந்த 6.5க்கு மார்க் பண்ணிட்டோமா, அந்த 6லேருந்து கச்சோலி பட்டில் ஒரு மார்க் பண்ணுறோம். கச்சோலி பட்டில் ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க்கு, கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் டாட் பிடிக்கிட்டு, ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிட்டு. போட்டு கீழே வந்து 13.25 வைக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் இருக்கும். அதுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு விட்டோம். கீழே வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்காக வந்து கீழே விட்டுட்டோம். மொத்தம் வந்து ரெடி அளவு வந்து 13 வரும். ஸ்லீவ் வந்து அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டர் வந்து 2.5 இருக்கு. இந்தாண்டா ஷோல்டர் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஷோல்டர் பக்கம் 1/2 இன்ச் இருக்கும். ஒரு நூல் பிடிக்கிறதுக்கு அந்தாண்டா அதெல்லாம் சேர்த்து தான் வந்து தனியாக விட்டோம். ரெடி வந்து 2.5 இன்ச் இருக்கும். சைடு பக்கம் பாருங்க, இந்த ஷேப் கட் பண்ணக்குள்ள சைடு பக்கம் வந்து 2.5 இன்ச் வைக்கணும். வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போடுறோம். மேட்ச்சு அரைக்காத்து வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு அரைக்காத்து ஃப்ரண்ட்லேருந்து திருப்பி ஒரு 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறோம். கப்பு ஷேப் பெருசாக இருக்கிறதால அந்த மாதிரி வைக்கிறோம். 3க்கு 3 வரைஞ்சிட்டும் பாருங்க. 3 செக் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு அரைக்காத்துக்கும் செகண்ட் அரைக்காத்துக்கும் 3 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு வச்சு ஒரு ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஒரு மேட்ச் போட்டுப்போம். இப்போ வந்து நெக் வந்து கட் பண்ணிப்போம். நம்ம வீடியோ நம்ம பேசுறதோட நீங்கள் பொறுமையாக பார்த்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ட்ரைனிங்லாம் எங்கேயும் போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீடியோ பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும். எல்லாமே லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்து ஈஸியாக பொறுமையாக கற்றுக்கலாம். இப்போ இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுப்போம். போட்டாச்சு. வந்து பேக் கட் பண்ணிப்போம். பேக் வந்து நம்ம எந்த அளவுமே எடுக்க போகிறதில்ல. பேக் இடுப்பு அளவு பேக்கில் சென்டராக மடித்து அப்படியே வச்சு அளந்து அப்படியே மார்க் பண்ணிப்போம். பாருங்க, பேக் அளவு மட்டும் தான் எடுக்கிறோம். எடுத்துட்டு அது நூலுக்கு வந்து அட்டாச் எக்ஸ்ட்ரா போடுறோம். ஏன்னா வந்து அந்த கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூல் மேலே வந்து வைக்கிறோம். கீழே வந்து 5 இன்ச் இருக்கு. அந்த மேலே ஒரு நூல்லாம் விட்டுட்டு இது வந்து 8.5 இருக்கு. சொல்ற சேர்த்து 8 வச்சாலே போதும். 8.5 வச்சிருக்கோம். மேலேருந்தே எதுவும் அளவு நம்ம எதுவும் செக் பண்ண போகிறதில்ல. நம்ம கீழே அளவு இருந்தாலே போதும். நம்ம பேக் அளவு கீழே மறிச்சாலே அது பர்ஃபெக்டாக வந்துடும் அந்த அளவு. ஓகே ஃப்ரண்ட் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. தனியாக பிரித்து எடுத்துப்போம். ஃப்ரண்ட் பேக் வந்து நம்ம ஒன்றா தான் கட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து ஃப்ரண்ட் எதுவும் சுருக்கம் எதுவும் வராது. நம்ம கஸ்டமர் எதுவுமே இன்னும் இது வரைக்கும் வந்து நான் ஒரு 25 வருஷமாக தைக்கிறேன். இன்னமும் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அதில் வந்து நம்ம இதில் கட் பண்ணிப்போம். கழுத்து பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள்.
வி நெக்கு, ஃப்ரண்ட்டும் வி நெக்கு, பேக்கும் வி நெக்கு, ஃப்ரண்ட்டும் பா நெக்கு, பேக்கும் பா நெக்குனா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் கூட கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். யூ நெக், ரவுண்ட் நெக்குக்கெல்லாம் வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்க. பேக்கில் மட்டும் வி வைக்கிறாங்க, ஃப்ரண்ட் வந்து ரவுண்ட் வைக்கிறாங்கன்னா கூட கிராஸ் பீஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் வச்சா வந்து ஷேப்லாம் கரெக்டாக திரும்பும். கழுத்து பீஸ் கட் பண்ணிச்சு. இப்போ கச்சோலி பட்டு கட் பண்ணுறோம் பாருங்கள். எந்த டேப்புமே அளவு எடுக்கல, அப்படியே கட் பண்ணுறோம் பாருங்கள். 4.5க்கு 4 வைக்கிறோம். நடுவில் வந்து 3 இருக்கும். அந்த ஷேப்பு கரெக்டாக வந்து 3 இருக்கும். ஷேப் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடம் ஷேப் அது. அந்த ஷேப் வந்து 3 இன்ச்சு இருக்கும். மிச்சம் இருக்கிற பீஸ் அப்படியே இருக்கும். நம்ம தோராயமாக தான் கட் பண்ணணும். இப்போ தான் டேப் வச்சு பார்க்குற மாதிரி கட் பண்ணிட்டு பிறகு 4.5 இருக்கு. 4.5க்கு 4 இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு 4.5க்கு 5 வைப்போம், இல்லை 5க்கு 4 வைப்போம். நடுவில் வந்து 3 இருக்குது. அந்த கப் ஷேப் வரத்துல 3 இருக்குது. நம்ம ரவுண்டாக தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பஃப் கைக்கு கீழே பட்டி வருது, அந்த இது பார்டரு. அந்த பார்டருக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே வந்து அந்த பார்டர் கட் பண்ணிட்டேன். அந்த இதில் ப்ளவுஸில் வந்து அதை வச்சு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிப்போம். இது அட்டாச் பண்ணக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிப்போம். நாலு இன்ச்சு இருக்குது. அந்த 4 இன்ச்சுக்கு இது எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். ரெடியோட சேர்த்து மொத்தம் 5 இன்ச்சு இருக்காது. அதெல்லாம் விட்டுப்போம். 5 இன்ச்சு வச்சு கரெக்டாக கட் பண்ணிப்போம். இதை கீழே பார்டர் பட்டு பீஸ்க்காக இது லைனிங் கொடுக்கறதுக்காக சென்டர் வந்து கட் பண்ணிட்டு கை லூஸ் வந்து 11.5 இருக்கு. அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். ஸ்லீவ் எடுக்கிறோம் பாருங்க. ஸ்லீவ் வச்சு அளந்துக்கிறோம். அந்த ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணிட்டு பாருங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து ரெடியாக இருக்கணும். அதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணக்குள்ள மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சென்டர் ஒரு லேட்ச் போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டும் மடித்து ஒரு சென்டராக வச்சுப்போம். சென்டராக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். இது ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து 1.25 மீட்டர் அப்படியே இருக்கு. ஃபுல்லாக அந்த 1.25 மீட்டர் அப்படியே வந்து ஸ்லீவாக கட் பண்ண போகிறோம். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் இன்னும் நிறைய ஃபில்ட் வரும். கீழே வந்து ஒரு நூல் அந்த அந்த கை கீழே வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக பட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியாச்சு. மொத்த டோட்டலாக வந்து அவங்க 9.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. கையறக்கு வந்து 9.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து அளந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். டோட்டலாகவே வந்து 9.5 இன்ச்சு தான் கை கேட்டிருக்காங்க. அது 4 இன்ச்சு இருக்குதுல்ல, அந்த 4 இன்ச்சு கணக்கு பண்ணி 9 இன்ச்சு கணக்கு பண்ணுறோம். கையறக்கும் 9.5 வைக்கிறோம். 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிங்க. அதே 4 இன்ச்சு ஃபில்ட்டுக்கு வந்து 8 இன்ச்சு ஃபில்ட்டு.
அந்த 4 இன்ச் போட்டோம். இப்போ இதுலேருந்து தான் வந்து கை அளவு எடுக்கிறோம் பாருங்க. ஸ்லீவ் அளவு அதுலேருந்து ஸ்லீவ் அளவு எடுத்துப்போம். அந்த 11 இருக்கு, அந்த 11 வச்சுப்போம். மிச்சம் அப்படியே விட்ட துணியை இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முண்டா கைக்கிறது இல்லை, அப்படியே இருக்கும். ஏன்னா பஃப் கைக்கு முண்டா கைக்கு தேவையில்லை, அதனால வந்து முண்டா கைக்கிறது நான். திருப்பி அதுக்கு டவுட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருப்பேன் தச்சுட்டு பிறகு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை வந்து பட்டிலாம் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்டர்லாம் வச்சாச்சு. அந்த பார்டர் பீஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஒரு நூலை வந்து கழிச்சுக்கணும். ஆனால் பர்ஃபெக்டாக 9 வரலாம், அந்த 9 வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் நம்ம. அதில் வந்து அந்த லெவலாக வந்து கட் பண்ணிட்டோம். 9 ரன்ஸ் இப்போ இருக்குது. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து உடையோட ரன்னிங் பீஸ் ஜாக்கெட் பிட்டை வச்சு மேலே வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை மடித்து அழகாக கீறிக்கலாம். நடுவில் வந்து சுருமாக இருக்குது, கட் பண்ணி திருப்பி போடுறேன். மேலே வந்து பார்டர் கட் பண்ணிட்டு பாருங்க. முன்னாடி இந்த பாட்டுக்கு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சு இடுப்பு பார்டர் அப்படியே இருக்குது. சண்டை சுருக்கமாக இருக்கிறதெல்லாம் கீறி பண்ணலாம். கீறிட்டு எல்லா பீஸும் மேலே போட்டுப்போம். எப்பவுமே நீங்கள் பேட்டர்ன் வச்சு கட் பண்ணுறீங்கன்னா பேப்பரில் பேட்டர்ன் எதனா வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து ஒரு லைனிங் வாங்கி அது மேலே போட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா பேட்டர்ன்லாம் வச்சு சுருமாயிடும், மேலே எல்லாம் வந்து வெயிட்லாம் வைக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி லைனிங் மேலே போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதில் அந்த மாதிரி போட்டு கட் பண்ணி பாருங்க, ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே கரெக்டாக லெவலில் போட்டுப்போம். போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பார்த்தாலே வந்து ஈஸியாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். அழகாக எப்படி இருக்கு அப்படியே கட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணுறது இல்லை, கழுத்து கட்டில் பேக் வந்து நெக் வந்து அது மாதிரி தச்சுட்டு பிறகு கட் பண்ணிப்போம். கச்சலி பட்டு ஒரே லெவலாக அதே லெவலே கட் பண்ணிப்போம். கச்சலி பட்டு எதுவும் எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. ஃப்ரண்ட் பேக் மட்டும் அந்த நெக்கு கட் பண்ண வச்சா நெக்ஸ்ட் வந்து தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம்.
பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து தைக்க போயிடலாம். கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ண போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸ் வந்து ரெடி பண்ணிப்போம். ரெடி பண்ணி வச்சாது. கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக கட் பண்ணல நான். அப்படியே தைச்சிட்டோம். பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பேக் இறக்கம் வந்து 14 இன்ச்சு அரைக்கட் பண்ணியிருக்கோம். அது நேரம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் மடிச்சுக்குவோம். அப்படியே வச்சு ஓரத்தையல் மாதிரி போட்டுப்போம். பார்டர் இருக்கு, அதை வந்து ஓரத்தையல் போட்டுப்போம். கரெக்டாக ஓரத்தையல் போடுங்க. போட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். வந்து 2 லைனிங்கும் வந்து பார்டர் பீஸை வச்சு ஓரத்தையல் போட்டாச்சு. இப்போ ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போட்டுப்போம். இந்த தையல் போட்டால் வந்து கீழே வந்து இழுத்துன்னு வராமல் இருக்கும். கீழே இடுப்பில் 10 லைனிங் வெளியே தெரியும். ஒரு தண்ணியில் போட்ட பிறகு கீழே தெரியுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக வந்து போட்டாச்சு. இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். சுற்றி வந்து இப்போ தைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் குண்டூசி குத்திக்குங்க. குண்டூசி குத்திட்டு அது மாதிரி தைங்க. எங்கேயுமே வந்து சுருக்கம் விடக்கூடாது. ஃப்ளாட்டாக வச்சுங்க. ஃப்ளாட்டாக வச்சு தைங்க. சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். அந்த ஷேப் ரவுண்டு திருப்புக்குள்ளே அழகாக வச்சு திருப்பிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எதுவுமே ஃபில்ட் இல்லாமல் தைங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போதான் வந்து ஏன்னா நம்ம கட்டிங் எல்லாமே வந்து லைனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். புடவையோட ரன்னிங் பீஸ் வந்து ஜாக்கெட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் நம்ம. அதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எதனா வந்து எச்சு கம்மி ஆகிடுன்ட்டு, கம்மி ஜாஸ்தி எதனா ஆகிட போகுதுன்ட்டு லாஸ்ட்டில் தான் கட் பண்ணுறோம். நம்ம அப்படியே கட் பண்ணுவோம். நான் நெக்கு எந்த வேணான்ட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு நிமிஷம் ஆக போதும். அதுக்காக முன்னாடி கட் பண்ணிட்டு இது பண்ணுவான்ட்டு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுறோம். பொறுமையாக கட் பண்ணுங்க. லைனிங் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஜாக்கெட் பிட் மட்டும் வந்து கட் பண்ணிப்போம். பேக் பாருங்க ரெடி பண்ணி வச்சு பக்கவா ஒரே மாதிரி இருக்கும் ஷேப். இப்போதான் ஏன்னா வந்து நீ முன்னாடி கட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நோந்துருக்கும். அப்போ வந்து ஷேப் மாறி போயிருக்கும். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து கச்சோலி பட் ரெடி பண்ணிப்போம். பேண்ட் பிட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேண்ட் பிட் வைப்போம். அப்புறம் ஜாக்கெட் பிட் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் பிட் வச்சுப்போம். வச்சுட்டு ஆப்போசிட் பார்ட் ஃபாலோ பண்ணிங்க. கச்சோலி பட்டி பிரிண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே வந்து ஆப்போசிட் ஃபாலோ பண்ணோம். அப்போதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தைச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபுல்லாக பிரித்து தைக்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் பொறுமையாக பார்த்து கற்றுக்க நண்பர்களேன்ற நான் உங்களை. ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். பிடிச்சி தைச்சிட்டு லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம திருப்புறது வந்து லைனிங் பக்கமே திருப்பி மேலே வந்து ஒரு ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம்.
திருப்பிட்டு மேலே வந்து ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்ட் போட்டுப்போம். லைனிங் வந்து ஓரத்தில் போட்டாச்சு. மடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் 2 ஒன்றா வச்சு. இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து ரெடி வந்து 13.5, மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். 14.5 வச்சுருக்கோம். ஸோ அந்த கீழே கச்சலை போட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஃப்ரண்ட்டுக்கு விட்டுருப்போம். அதில் வந்து டாட் வந்து 1 இன்ச்சு டாட் பிடிக்க போகிறோம். கச்சலை போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம எல்லாமே வந்து லைவா போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து ஒரே அட்டாச்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். லெவலாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீழே ஒரு தையல் போட்டுருவோம். அப்படியே சுற்றி தையல் போட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட் பாருங்க ஒரே ஜாயிண்டாக தான் இருக்கு நம்மளுக்கு. நம்ம ஃப்ரண்ட் பேக் வந்து ஒன்றா கட் பண்ணுறதால ஜாயிண்டாக தான் இருக்கும். அப்புறமேட்டு தைச்சிட்டு பிறகு கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் குண்டூசி குத்திக்க, ஃபுல்லாக வந்து குண்டூசி குத்திக்க. ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வந்து குண்டூசி குத்தி பிளாட் ஆகிக்குங்க. பிளாட் ஆகிட்டு மேலே ஒரு தையல் போட்டு அந்த குண்டூசிலாம் எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக தைப்பேன். சரி, நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கணுன்றதுனால தான் வந்து பொறுமையாக தைச்சிட்டு இருக்கேன் நான். நம்ம தைக்கிறத நீங்கள் பார்த்தாலே வந்து நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஃபார்முலாவில் இருக்கும். டக்குன்னு தைக்கிற மாதிரி இருக்கும். இடத்துல ஒரு பீஸாக தைக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ஜாக்கெட் 10 ஜாக்கெட் தைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ஜாக்கெட் 20 ஜாக்கெட் கூட தைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாக்கெட் தைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 10 ஜாக்கெட் வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உட்காந்து தைங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு முடியும். ஒரு ஜாக்கெட்டாக தைச்சி ஒரு ஜாக்கெட்டாக வந்து இப்போ கொக்கி கட்டி எடுத்து வச்சிங்கன்னா வந்து லேட் ஆகும். 10 ஜாக்கெட் ஒரு நாள் தைக்க போகிறேன். அந்த 10 ஜாக்கெட் வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த 10 ஜாக்கெட் முடிச்ச உடனே உட்காந்து எண்ணிங் பண்ணுங்க. இல்லை வந்து யாருன்னா எண்ணிங் பண்ணுறது கொடுத்து எண்ணிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வாங்கி அதை கட் பண்ணி அதை தைச்சி அது கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டு பிறகு இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஒரு நாள் பொழுதே போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டாக தான் ஆகும். அதில் வந்து ஒரு நாளைக்கு இருந்தால் தைக்க போகிறேன்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்புறமேட்டு தைங்க. தைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து கொக்கிலாம் கட்டிங்க. மொத்தமாக உட்காந்து கொக்கி கட்டி கொடுத்துருங்க. கொக்கி எண்ணிங்க ஆகிடலாம். பாருங்க டாட் பிடிக்கிறோம். கீழே 1.5க்கு 3 டாட் பிடிக்கிறோம். லென்த் வந்து 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு டாட்டு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அங்கே 2 டாட்டு ஒன்றா பிடிச்சிங்கன்னா ஒரு டாட் வரும். சர்க்கிள்லேருந்து ஒரு டாட் வரும். அங்கே ஒரு 1/4 இன்ச்சு டாட் பிடிச்சி 3/4 இன்ச்சு முன்னாடி வந்து நிறுத்துங்க. ஒரே லெவலாக நிறுத்தினா அப்போ தான் வந்து கப் ஷேப் நல்லாயிருக்கும். இன்னொரு டாட் பிடிக்கிற பாருங்க. 1.5க்கு 3 2.5 கூட ஒரு ப்ளவுஸ் வந்து 2.5 கூட வைக்கலாம் லென்த்து. அடுத்தது வந்து கப் ஷேப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து கப்பு வந்து டாட் பிடிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கக்கூடாது டாட்டு. அவங்க ப்ளவுஸ் பாருங்கள், அளவு ப்ளவுஸ் பாருங்கள், அவங்க கப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து கப்பு டாட் வந்து ரெடி பண்ணுங்கள். ஒருத்தருக்கு வந்து ஃப்ரண்ட் பெருசாக இருக்கும், ஒருத்தர் சின்னதாக இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அது வந்து
ஒருத்தர் பெருசாக இருக்கும் வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து இறக்கி அந்த 20 லென்த் அளவு எடுங்க. அந்த அளவு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. இது வந்து கச்சோலி பட்டு வந்து அது கூட வந்து சேர்க்கக்கூடாது. கச்சோலி பட்டு இடுப்பில் போய் உட்கார்றது அது. அதை வந்து அது கச்சோலி பட்டு பிரிண்ட் கூட வந்து சேர்க்கக்கூடாது. நம்ம மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதை வந்து கச்சோலி பட்டு வந்து இடுப்பில் உட்கார்றது தான் வந்து நம்ம கச்சோலி பட்டு வைக்கிறோம். கப் ஷேப் வந்து கப்பில் உட்காரத்துக்காக வந்து கப் ஷேப் வைக்கிறோம் நம்ம. இது அது ஒன்றா சேர்த்துக்கூடாது. ஒருத்தர் தைக்கிறனாவே பிரிண்ட் வரைகிறத கம் பண்ணிட்டு கச்சோலி பட்டு மேலே போயிட்டு தூக்கிட்டு இருக்கோம். இப்படி அதால வந்து அந்த மாதிரி வந்து தைக்காதீங்க. நம்ம தைக்கிறதெல்லாம் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த பட்டி வந்து இடுப்பு கீழே அந்த மேலே செஸ்ட் கீழே வந்து அழகாக உட்காரும். இந்த மாதிரி தைச்சு போட்டு பாருங்க. அந்த கச்சோலி பட்டி எப்படின்னா கீழே இடுப்பில் தான் உட்காரணும். அது ஷேப்பு பக்காவாக இருக்கும். அதில் வந்து இதை வந்து பார்த்து ஈஸியாக தைங்க. கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு பிடிங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு பிடிங்க. 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு ஒரு 4 மேட்ச் போட்டுப்போம். 4 மேட்ச் போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து உட்காரும். ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணாங்க. நூல் வந்து தையலுக்கு கிட்ட வரைக்கும் போகணும். அந்த நம்ம மேட்ச் போடுறது லைட்டாக போடக்கூடாது. அந்த தையல் கிட்ட வரைக்கும் வந்து போகணும் அந்த மேட்ச் போட்ட பிறகு இப்போ வந்து கீழே கச்சோலி பட்டை பக்கமாக வந்து அந்த மேல் பீஸ் எல்லாம் வந்து கச்சோலி பட்டை பக்கமாக திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு மேலே வந்து ஒரு ஓர தையல் ஒன்று போட்டுப்போம். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்டட் மாதிரி போட்டுப்போம். டபுள் தையல் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். கீழே வந்து பிளாட்டாக உட்காரும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணுறோம் பாருங்க. ஒருத்தர் முன்னாடியே கச்சோலி பட்டை கம்மியாக வெட்டுவாங்க, அப்புறமேட்டு பாடி பீஸ் கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. நம்மளது ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கஸ்டமர் யாருமே வந்து நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பாருங்க பக்காவாக இருக்கு பாருங்க. அந்த இது வந்து இடுப்பில் தான் உட்காரணும். அந்த கச்சோலி பட்டை வந்து கீழே பிளாட்டாக இருக்குதுன்னா அது வந்து இடுப்பில் தான் உட்காரணும். மேலே ஏறி வந்து நிற்கக்கூடாது. கச்சோலி பட்டை இடுப்பில் பர்ஃபெக்டாக உட்காந்தா தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இடுப்பு ரவுண்டாக சுற்றி நிற்கும். அப்போ தான் இல்லைன்னா தூக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து குப்பா பட்டி சிங்கிள் பட்டி வந்து அட்டாச் பண்ணிப்போம். கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணுவோம். 2 இன்ச்சு பீஸ் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைங்க. மேலே ஒரு எஜ்ஜு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். அப்புறமேட்டு திருப்பி மேலே ஒரு ஓரத்தையில் சுற்றி தைச்சுப்போம். அந்த பீஸை மடித்து தையல் போட்டுப்போம். கொக்கி பட்டி எப்பவுமே வந்து ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஐப்பட்டியோட கொக்கி பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து மேலே வந்து லைட்டாக கழிச்சுக்கணும். நான் இப்போ கழிக்கல, அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச்சு பீஸ் அந்த பீஸை எடுத்துக்கிறோம். ஸ்லீவ் முண்டா கைக்கிற பீஸ் தான் இது. பாடி பீஸில் வந்து அது கைக்கிற கட் பண்ணுற பீஸ், ஸ்லீவ் பக்கம் கட் பண்ணுற பீஸு. அது வந்து எப்பவுமே வந்து குப்பா பட்டி சிங்கிள் பட்டியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதை வந்து 3ஆக மடிச்சுப்போம். 3ஆக மடித்து அப்படியே நடுவில் ஒரு தையல் போட்டுப்போம். 3/4 இன்ச்சு கிட்ட வரணும்.
எப்பவுமே வந்து 3/4 இன்ச்சு ஃபாலோ பண்ணிங்க. பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதை விட சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ ஃபினிஷிங்கு பிதிக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து 3/4 இன்ச்சு வச்சுங்க, இல்லை 1 இன்ச்சு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே வைக்காதீங்க, 3/4 இன்ச்சு கம்மியாக வைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு வச்சு பார்ப்போம். பாருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துப்போம். எப்பவுமே கொக்கி பட்டி பக்கம் ஒரு நூல் வந்து பெருசாக தான் இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். காட்டெலாம் போட்டு பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க ஷேப்பு. இப்போதான் கீறுறோம், ஃபர்ஸ்ட் அப்படி இப்படி வச்சிட்டோம், இப்போதான் கீறி காமிக்கிறோம் பாருங்க. இடுப்பில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. அதில் வந்து பர்ஃபெக்டாக தகுந்த மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு ஈஸியாக வந்து தைங்க. பாருங்கள், ஒரு ரூல் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரே ரவுண்ட் ஷேப்பாக தான் எடுக்கணும், டக்குன்னு முனையில வந்து கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இப்போ லெவலாக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிப்போம். வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சு தான் மஸ்ட்டாக விட்டுருப்போம். அதை விட நீங்கள் ஷோல்டர் எக்ஸ்ட்ரா பிடிச்சிங்கன்னா இடுப்பு கம்மியாயிடும். நம்ம அந்த 1/2 இன்ச்சு தான், அந்த 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு எப்பவுமே வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் வந்து டேப்பை தொடவே மாட்டோம். நம்ம ப்ளவுஸ் தைச்சு முடிச்சாதான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்லீவுக்கு மட்டும்தான் தொடுவோம். ஸ்லீவ்ஸ் இடுப்புக்கு மட்டும்தான் வந்து டேப்போ இல்லை அளவு ப்ளவுஸோ எடுப்போம். மிச்சம் எல்லா அளவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இந்த அந்த கட்டிங்கில் அப்படியே வச்சு அதை பார்த்து அப்படியே தைக்க வேண்டியது தான். இப்போ வந்து நெக் அட்டாச் பண்ணிப்போம். நெக் கழுத்தை அட்டாச் பண்ணிட்டு சைட்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே வந்து ஸ்லீவ் எதுவும் முண்டா இருக்குது கைக்குள்ள, இதில் அப்படியே கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த 4 இன்ச்சு வச்சோம், ரெடி வந்து 3.5 கிட்ட வரும், 3.25 கிட்ட வரும். அது ரெடி. இப்போ கழுத்து பீஸ் வந்து ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணுங்க. கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ள ஒரே லெவலாக வந்து அட்டாச் பண்ணுங்க. அந்த ரவுண்டாக தான் போகணும். பெண்டாக இப்போ தச்சிங்கன்னா வந்து நெக்கோடைய ஃபினிஷிங் மாறிடும். அந்த ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணதை வந்து பேக் பக்கம் போகணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. கழுத்து தைக்கக்குள்ள பேக் பக்கம் போகணும். ஸ்லீவ் தைக்கலும் சரி, அந்த ஷோல்டர் அட்டாச் பண்ண பீஸ் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடாது, பேக் பக்கம் தான் வந்து போகணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. பஃப்காய் பிளவுஸ்ல மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து முண்டாக்கை தேவையில்லை. நார்மல் பிளவுஸ்ல வந்து 3/4 இன்ச்சு வந்து முண்டா கைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அதை 3/4 இன்ச்சு கழிச்சுக்கலாம். அது அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போகிறக்குள்ளேயும் சொல்கிறேன் திருப்பியும். இதுக்கு வந்து எதுவுமே கைக்கு தேவையில்லை. சில பேர் முண்டா கழிப்பாங்க. இந்த ஜாக்கெட் வந்து லைவ் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி வேண்டாம், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பேசி கிளியராக போடணும் அப்படின்ற ஒரே இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து பேசி தனியாக செப்பரேட்டாக வந்து எடிட் பண்ணி கிளியராக பேசி போட்டுட்ருக்கேன் நான். ஏன்னா லைவ் போடக்குள்ள நம்ம செல்ஃபி கேமராவில் தான் வந்து லைவ் போடுறோம், அதில் வந்து உல்டாவாக தெரியுது அப்படின்றதால
நம்ம கேமரா எடுத்துலாம் நம்மகிட்ட ஆள் இல்லை. அதில் வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறதால உல்ட்டா போகுது அப்படின்றதால உங்களுக்கு வந்து பேசி கிளியராக ஃபுல் வீடியோ போடுவோன்ட்டு எடிட் பண்ணி கிளியர் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணி இப்போ ஸ்லீவ் மட்டும்தான் அட்டாச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் மறைச்சு கீறிப்போம். ஸ்லீவ் கீழே வர பீஸ் இது பார்டர் பீஸ் இது. இப்போ வந்து பார்டர் வச்சு தச்சுக்கலாம். பஃப் கை ரெடி பண்ணுறது பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு கற்றுக்குங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் மாடலெல்லாம் தப்பீங்க. இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸ்டிச்சிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாமே எஜ்ஜு தையெல்லாம் அந்த ஓரத்தையெல்லாம் அந்த ஓரத்தையில் இருக்கும், பாயிண்ட் எல்லாம் அந்த பாயிண்ட் பெண்ட் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி தைச்சாதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே இதில் வந்து ஜாயிண்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபுல் பிளவுஸ் தைச்சாலும் சரி ஜாயிண்ட் போட மாட்டோம். நம்ம ஏன்னா நூல் கட் வச்சனால வந்து ஃபுல்லாக பிரித்து தான் திருப்பி தைப்போம். ஜாயிண்ட் எப்பவுமே இருக்காது. அந்த மாதிரி தைச்சாதான் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். உள் பக்கம் வேணா ஜாயின் போட்டாலும் பரவாயில்ல, மேல் பக்கம் வர டைலில் வந்து எதுவுமே ஜாயின் போடவே கூடாது. ஸ்லீவ் அட்டாச் சைடு அட்டாச் இதெல்லாம் வந்து ஜாயின் போட்டுக்கலாம், ஒன்றும் வெளியே தெரியாது. மிச்சப்படி இதெல்லாம் வந்து மெயின் பீஸ்ன்றதை ஜாயின் போடக்கூடாது. அதே ஒருத்தர் போடுறது பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்டே ஒழுங்காக இருக்காது. அதனால் ஜாயின் போடாதீங்க, பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தைங்க. மேலே தைச்சாச்சு, இப்போ கீழே வந்து தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். நம்ம அந்த கரை பீஸ் இருக்கிறதால வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் விட்டுட்டு நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பொறுமையாக பாருங்க, ஈஸியாக புரியும் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு எவ்வளோ டவுட்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமான எதனா டவுட் இருந்தால் மட்டும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சென்டர் நேச் எடுத்துட்டு சென்டர் நேச் போட்டுப்போம். ரெஸ்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சென்டர் நேச் போட்டு எடுத்துப்போம். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 11 இன்ச்சு 11 இன்ச்சுனா வந்து 5.25 வைக்கிறோம். அந்த 5.25 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். சென்டர் ஒரு நேச் போட்டுக்கணும். ஸ்லீவ் கீழே வர பார்டர் பீஸ் இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும், அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஓகே, நம்ம இதை ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணி மேலே வந்து அட்டாச் பண்ணிப்போம். இப்போ லைனிங் பிட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வைக்கிற பீஸை வந்து லைனிங் வைக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குல்ல. வந்து பிச்சுக்க சீக்கிரமா பார்டர் பீஸ்ன்றதால அதில் கீழே வைக்கிற பீஸ்க்கும் லைனிங் கொடுத்துங்க. இதுவும் தனியாக லைனிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தர் பேர் வந்து தனியாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சு மேலே வச்சு அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தைச்சா நல்லா இருக்கும்.
இது வந்து சுத்தி சிலி வந்து தச்சுக்கலாம். சுத்தி வந்து ஒரு டைல் போட்டுக்குங்க. சுத்தி டைல் போட்டு வேணா வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இது நம்ம எதுவும் முண்டா கழிக்கல. சென்டர்ல ஒரு மேட்ச் போட்டுக்கலாம். சென்டர்ல ரெண்டுமே வந்து மேலேயும் கீழே வந்து சென்டர் மேட்ச் போட்டுப்போம். ஒன்று அட்டாச் பண்றோம். அட்டாச் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. நிறுத்திட்டு 10 ஃபில்ட் வைக்க போறோம். இந்த இதுக்கு 10 ஃபில்ட்னா வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொரு சிலுக்கும் 10 ஃபில்ட் வைக்கணும். அதே போல மேலே வைக்கக்குள்ளே வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து 10 ஃபில்ட் வைக்கணும். பத்து ஃபில்ட் வச்சாச்சு கீழே. அதே போல இன்னொரு பக்கம் வந்து 10 ஃபில்ட் வச்சுங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபில்ட் வைக்கிறோம். 1/2 இன்ச்சு கூட ஒரு ஃபில்ட் வைக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா துணி வாங்கணும். அதுக்கு 1.5 மீட்டர் துணி வாங்கி இன்னும் வந்து பெருசா வைக்கணும். இந்த 1.25 மீட்டருக்கு அவள் தான் வருது ஃபில்ட்டு. இது வந்து ஒரு 2 இன்ச்சு முன்னாடி எடுத்துவோம். இது வந்து ஆப்போசிட்டா திருப்பிங்க. ஃபில்ட் வந்து இப்போ அட்டாச் பண்ணக்குள்ள வந்து ஆப்போசிட் பக்கம் வைங்க. உங்களுக்கு எதிர்பக்கமா வந்து வைங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள நம்ம பக்கமா வந்து திருப்பி வைங்க ஃபில்ட்டு. அப்போ வந்து ஈஸியா இருக்கும். கனெக்ட் பண்ணி ரெண்டுத்துலயும் வந்து ஒரே மாதிரி வைக்கணும். ஒன்றில் 9 ஃபில்ட்டு, ஒன்றில் 10 ஃபில்ட்டு வைக்கக்கூடாது. 2 ஸ்லீவ்னா 2 ஸ்லீவ்ல வந்து 10 ஃபில்ட் வைங்க கரெக்டா. 10 ஃபில்ட் வச்சாச்சு. இப்போ தச்சுட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்க ஃபில்ட்டு கிளியரா இருக்கு பாருங்க. இந்த சென்டரில் கரெக்டாக இருக்கும். இந்தாண்ட 2 இன்ச்சு, இந்தாண்ட 2 இன்ச்சு, 4 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். ஃபில்ட் வச்சாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த கீழே பார்டர் பக்கமாக வந்து திருப்பிட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். ஏன்னா 2 பக்கம் சுற்றிட்டே இருக்கும். அதில் வந்து 2 பக்கமும் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம்.
கை இறக்கு வந்து 9 இன்ச் வைக்கிறோம். கை லூஸ் வந்து 12 வைக்கிறோம். நான் பேசுறதோட வந்து என் வீடியோ நீங்க பொறுமையா பார்த்தாலே வந்து கத்துக்கலாம் ஈஸியா. நான் வந்து தமிழ்ல தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து வேற லாங்குவேஜ் எல்லாம் நீங்க பார்க்கறதா இருந்தா வந்து நீங்க என் வீடியோ மட்டுமே பார்த்தா போதும். நீங்க வந்து ஈஸியா கத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் வந்து 1/2 இன்ச் துணி விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிங்க. இதுவும் அதே போல் வந்து ஒரு 2 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. பெல்ட் வைக்கிறதுக்காக அதே லெவல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே 10 ஃபில்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா ஃபில்ட் வைக்கக்கூடாது. அப்போ தான் லைனில் வரும். அவங்க கஸ்டமர் வந்து மேலே வந்து பட்டன் வச்சுக்கிறேன்ட்டாங்க. அந்த மாடல் இப்போ மணி வந்து வச்சுக்கிறேன்ட்டாங்க. அதில் நம்ம தச்சு மட்டும்தான் தரப்போகிறோம். அந்த மேலே ஒர்க்லாம் வந்து அவங்க பண்ணிப்பாங்க. கரெக்டாக ஒரே மாதிரி ஃபில்ட் வந்து ஒரே மாதிரி வைங்க. ஒரு இடத்துல வந்து பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாக வைக்கக்கூடாது. ஒரே மாதிரியே ஃபில்ட் வைங்க. அந்த 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் கரெக்டாக வந்து பிடிச்சிங்க ப்ளவுஸ். அப்போ தான் வந்து ஓவர்லாக் போட்டு தைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1/2 இன்ச் வச்சிங்கன்னா சீக்கிரம் பிச்சுக்காது. ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொரு டபுள் தையல் போட்டுப்போம். டபுள் தையல் போட்டாச்சு. பாருங்க வச்சாச்சு ஈஸியாக. அதில் வச்சு அயன் பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இதை நம்ம கீறிக்கிறோம். அதில் கீறிட்டு அதில் ஒர்க் பண்ணிப்பாங்க அவங்க. டிசைனாக சூப்பராக இருக்கும். நேரம் வருது பாருங்க ஃபில்ட்டு. அந்த 10 ஃபில்ட்டு ஒரே நேரம் வரும். இன்னொரு சில்லி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஃபில்டர் வைக்கிறத பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு ஃபில்டர் வைங்க. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. நம்ம வீடியோ எல்லாமே லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிலாம் வீடியோ எடுக்க மாட்டோம். கிளியராக வந்து வீடியோ வரும். ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் வந்து வேலை கற்றுக்கணும், டைலர் வேலை வந்து கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து எல்லாமே ஃபுல் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். பார்த்து ஈஸியாக டெய்லர் வேலை வந்து கற்றுக்கணும் நண்பர்களே. இன்னும் செக் பண்ணுறோம், 10 ஃபில்டருக்கான செக் பண்ணுங்க. கீழே என்ன வைக்கிறீங்க அதே ஃபில்டர் தான் மேலே வரணும், கம்மி ஜாஸ்தி வரக்கூடாது. அதை தச்சாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண உடனே இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்க சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சைடில் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. 34 இன்ச்சு இடுப்பு இறக்கம் வந்து 34 இன்ச்சு இருக்குது. கையா இறக்கம் வந்து 11.5. இப்போ அதை வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். அக்கல் நட்டினா வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த அக்கில் வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. அஞ்சே முக்கால் வைக்கிறோம். 11.5னா 5.75 அதில் பாதி. இன்னொரு பக்கமும் தைச்சிப்போம். அதே கையை வச்சு அட்டாச் பண்ணிப்போம். ஏன்னா 2 கையை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஒரு கை ஓரளவு இருக்கும், இன்னொரு கை வந்து பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட் வந்து கை அளவு எடுத்து செக் பண்ணி நீங்கள் தைங்க. எல்லாருக்குமே இருக்காது, யாருக்குன்னா ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி இருக்கும். மிச்ச பேருக்குலாம் வந்து 2 கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யறதால ஒரு கை வந்து பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து லெஃப்ட் கை தான் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வேலை செய்யறதுக்கு அதுதான். அதில் வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒருத்தருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிக்கங்க. கீழே வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு ஒரு டாட் போட்டுப்போம். சென்டரும் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போடலாம். இன்னொரு பக்கம் அதே போல் சென்டரும் சைடும் வச்சு ஒரு டாட் போட்டுங்க. டாட் போட்டு அளவு பிளவுஸ் வச்சு செக் பண்ணிப்போம். இவ்வளோ நம்பர் டம்பர் வந்து டேப் எடுக்கல, அளவு பிளவுஸும் செக் பண்ணல. இப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து செக் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களும் வந்து ஃபைனலாக செக் பண்ணலே போதும். நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கட்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு டைல் போட்டோம். 3 டைல் 2 பக்கமும் வந்து 3 டைல் வந்து தைங்க. 3 டைல் போட்டுங்க 2 பக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அவ்வளோதான், 3 தையல் போட்டாச்சு நண்பர்களே. பிளவுஸ் முடிச்சிட்டோம். இன்னொரு தடவை ஃபைனலாக வந்து இடுப்பு அளவு வச்சு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக இருக்கு. அழகாக வந்து பிளவுஸ் தைச்சு முடிச்சிட்டோம். பஃப் கை பிளவுஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்து பொறுமையாக கற்றுக்க நண்பர்களே. பாருங்கள், ஸ்லீவ் எதுக்கு எடுக்கிறோம், 9 இன்ச்சு இருக்குது ஸ்லீவ் லென்த்து. இந்த மாதிரி வச்சுக்க எதுவும் வரக்கூடாது, பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸ்லீவ் 9 அந்த 9 கரெக்டாக இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுங்க. பிளவுஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, பாய் நண்பர்களே. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.
உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நான் வளர முடியும். நானும் நிறைய வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.